செங்கல்பட்டில் உள்ள அரசு சீர்திருத்த பள்ளியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கொருவர் கல் மற்றும் பீர் பாட்டில்களால் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட 25 நபர்கள் ஒரு அறையிலும், கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் 12 பேர் வேறு ஒரு அறையிலும் உள்ளனர். இந்த இரு குழுக்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்தபோது இரு குழுக்களுக்குள்ளும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் கற்கள், பாட்டில்கள், ஜன்னல் கம்பிகள் என கைகளில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்கிக் கொண்டதில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் மின்சாரம் கொண்டு கொலை தாக்குதல் நடத்த மாணவர்கள் திட்டமிட்ட நிலையில் அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு ஏராளமான போலீசாரும், மருத்துவர்களும் மற்றும் அவசர ஊர்திகளும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு